இனிமேல் இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் கொயட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குவைட் தமிழ். நம்ம இப்போ மேத்தமெட்டிக்ஸ் 12th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 8.8 தான் பார்க்க போகிறோம். அதாவது 8th லெசனுக்கான 1 minute ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 word பார்த்துருவோம். ஏ சர்க்குலர் டெம்ப்ளேட் ஹேஸ் ஏ ரேடியஸ் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சர்க்குலர்னால் 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து டெம்ப்ளேட்னால் டெம்பிளில் வந்து 4 சைடு இருக்குமா, இப்படி இருக்கும். அடுத்து தான் இந்த இது மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ 4 சைடு இருக்கும். அப்போ 0 அதுக்கப்புறம் 4 வரணும். ஓகேவா? இப்போ 0க்கு அப்புறம் 4 வருது, இதுதான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து த பெர்சன்டேஜ் ஏரர் ஆஃப் தி 5th ரூட். இப்போ 5 ரூட்னா 5 ஆன்சரை போடலாம். 5னா 1/5 அப்படின்னு வச்சுக்கோங்க. 5னா வெறும் 5 போடலாம். அது 5th ரூட்டுன்னு இருக்கா, அதனால் 1/5. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா u இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்குது. மேலே இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது. இதில் இதுதான் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இங்கே ஸ்கொயர் இருக்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது, இது ஒன்று தான் ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது வித்தியாசமாக இருக்கும், அதுதான் ஆன்சர். இதான் வித்தியாசமாக இருக்குது, இதுதான் ஆன்சர். அடுத்து 4வது த லாக். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகுன்னு கொடுத்து ஆல்ரெடி கொடுத்த வி இங்கே இருக்குது, எக்ஸ்ஒயில் இங்கே இருக்குது. அப்போ எல்லாமே அடித்து எல்லாமே கேன்சல் ஆகி 1 தான் கிடைக்கும். ஓகேவா? நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அதாவது வி எக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் கசகசன்னு கொடுத்துருக்காங்க, ஆன்சர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கசகசன்னு கொடுத்தா ஆன்சர் 0 கொடுப்போம். இங்கே 1 இருக்கிறனால 1 கொடுக்கணும். அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா இதுலேயும் பாருங்கள் வித்தியாசமாக எது வித்தியாசமாக இருக்குது, இது 1 தான் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே லாக் எக்ஸுன்றதுக்கு இது 1 தான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அதாவது இதுக்கு நீங்கள் இந்த எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இதுதான் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இது டபிள்யூன்னு கொடுத்துட்டாங்க. டபிள்யூ வந்து எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் என்னென்னு இருக்குது, எக்ஸுக்கு ஒய் இருக்குது. அப்போ ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இதுதான் ஆன்சர் கிடைக்கும். 6வது இஃப் எக்ஸ் ஒய் அப்படி சொல்லிட்டு இ பவர் எக்ஸ் ஒய்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் இ பவர் எக்ஸ் ஒய் இருக்குது. மேக்ஸிமமாக 1+ தான் இருக்குது. அப்போ 1+ல் ஜோடிக்கு இங்கே ஒரு ஜோடி இருக்கா, அது மாதிரி இங்கே மட்டும் தான் ஜோடி இருக்கும். இங்கே பாருங்கள் ஒய் மட்டும் இருக்குது, இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. இதில் 1 இல்லை, அதனால் இது எடுக்கக்கூடாது. அந்த 1 இருந்து இருக்கிறது தான் ஆன்சராக வரணும். அப்போ இது ஜோடி கிளி. இந்த இங்கேயும் ஜோடி கிளி இருக்கா, அந்த ஜோடி கிளி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். பாருங்கள், இந்த XY இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ஜோடி கிளி தான் ஆன்சர். ஓகேவா? 6வது இதுக்கு. அடுத்து இஃப் வி மெஷர் எ சைட் ஆஃப் எ க்யூப்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருவாங்க. அப்போ எது 4ல் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இது 1 தான் 4ல் ஆரம்பிக்குது ஆன்சரு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது 6x² கொடுத்துருக்காங்க. அப்போ 6x²னால் 6 × 2, அதாவது அந்த எக்ஸை வந்து இன்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 6 × 2 எதுனா 12. அப்போ 12 ஆரம்பிக்கணும். இப்போ இது ரெண்டும் 12 ஆரம்பிக்குது. அடுத்து சாருக்கு சேஞ்சஸே இருக்கக்கூடாது, அதனால் ப்ளஸ் மைனஸே இருக்கக்கூடாது. வேரியஸ்னால் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸே இருக்கக்கூடாது. அது மாதிரி இங்கே ப்ளஸ் மைனஸே இல்லாதது இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸே இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக த அப்ராக்சிமேட் சேஞ்சஸ் இன் வால்யூம் V ஆஃப் எ கியூப் ஆஃப் சைடு மீட்டர் இன்க்ரீஸிங் தி சைடு பை 1% இருக்குது. இங்கே 1 கொடுத்துட்டீங்க. அப்போ 1க்கு அப்புறம் என்ன உங்களுக்கு 2 3 பவரில் பாருங்கள். இங்கே எது 1 3 மட்டும்தான் இருக்குது, இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் 3 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 2 3. அதாவது 1க்கு அப்புறம் 2 3 வருமா? அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 10வது. இப்போ இதில் கொஸ்டினில் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் அப்படியே ஆப்போசிட்டாக வரணும். இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்கள், இங்கே ++, இங்கே -+ன்னு இருக்குது. இதில் 1ல் தான் ப்ளஸ் மைனஸ், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். எது? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்து 11 f(x)ன்னு சொல்லிட்டு இந்த இதை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எல்லா இதுலேயுமே 1/, அந்த மாதிரி தான் இருக்குது ஆன்சர். ஓகேவா?
இப்போ இந்த எக்ஸை வந்து கீழே கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், அதாவது ஃபுல் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே ப்ளஸ்ஸாக இருக்கணும், மேலே ப்ளஸ் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. மேலே ப்ளஸ்ஸு கீழே ஸ்கொயரு, மேலே வந்து ப்ளஸ்ஸில் இருக்கணும், கீழே வந்து ஸ்கொயரில் இருக்கணும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒன்று தான் அப்படி ஆன்சர் வரும், வேறு எதுவும் வராது. ஏன்னா அந்த எக்ஸை கீழே கொண்டு வந்தால் ஃபுல்லாக ஸ்கொயர் ஆகிரும். அடுத்து 1 மேலே வந்து அந்த எக்ஸ் இல்லைனா எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இது ஈஸியாக தான் இருக்கும். 2019 யார் ரிட்டையர்ட் ஆனால் தோனி ரிட்டையர்ட் ஆனார். தோனினா 7, அப்போ அவர் தான். ஓகேவா. அடுத்து லீனியர் அப்ராக்சிமேஷன்ஸ் ஆஃப் தி காஸ் π/2. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2ன்னு இருக்கான். இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த π/2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் அந்த சைடு இருக்கா, அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா -x ஆயிருமா. அப்போ இது மாதிரி என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பாருங்கள். இது +x π/2, இது இருந்தால் -x π/2 இருக்க பாருங்கள். சரி, எதுவுமே கரெக்டாக பார்க்கணும். π/2 வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும், எக்ஸு தான் மைனஸு. கரெக்டாக பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா. இல்லைனா இப்படி கூட போடுங்க. நான் போட்ட மாதிரி குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா -x ஆயிரும். அடுத்து இந்த π/2 அப்படியே இருக்கும், அப்போ +π/2. ஓகேவா. இப்படி கூட போடலாம். இப்படி போட்டால் உங்களுக்கு குழப்பம் வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, இதுதான் ஆன்சர். அடுத்து 14வது இஃப் W = இது பாருங்கள், கசகசன்னு கொடுத்தாங்க. கசகசன்னு கொடுத்தா நம்ம அங்கே 1 போட்டோம், இங்கே வந்து 0 இருக்குது, அப்போ 0 தான் ஆன்சர். ஓகேவா. இதில் பாருங்கள் f(x) y கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியாக என்ன முடியும் பாருங்க, f(z) முடியுது. அப்போ இசட்டில் முடிஞ்சுன்னா ஆன்சர் வந்து இசட்டில் ஆரம்பிக்கணும். எது இசட்டில் ஆரம்பிக்கி, இதுதான் இசட்டில் ஆரம்பிக்கி. ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் வருது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த லெசனுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கெலாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.